திருமாவளவன் இப்போது பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் படுகொலை வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்கிற அக்யூஸ்ட் அனைவரும் போலியானவர்கள், உண்மை குற்றவாளிகளை கைது செய்யணும் அப்படின்னு திமுக கூட்டணியில் இருந்துட்டு அவர் சொல்லியிருக்கிறார். இதை எப்படி பார்க்குறோம்? கூட்டணியில் இருக்கனால அவர் கருத்து சொல்லக்கூடாது என்பதில்லை. நம்ம நாடு வந்து ஒரு ஜனநாயக நாடு. அதிலும் குறிப்பாக தமிழ்நாடு, நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் ஜனநாயகத்தின் மீது நம்பி கொண்டவர்கள். ஜனநாயகத்தில் வந்து தன்னுடைய கருத்துக்களை சொல்வதற்கு உரிமை இருக்கிறது. அதை வந்து தவறாக திமுக பார்க்க போகிறதில்லை. அரசுடைய செயல்பாடுகளில் அவர்களுடைய குறைகளை அவர்கள் சொல்வதற்கு உரிமை இருக்குது. அவர் சொல்லியிருக்கிறார். நிச்சயமாக மாண்புமிகு முதல்வர்கள் அதை தீவிரமாக பரிசீலிப்பார்கள். மாண்புமிகு முதல்வர்களை பொறுத்தவரையில் எந்த குற்றச்செயல்களும் அந்த குற்றவாளிகள் தண்டிக்கப்படாமல் சட்டத்தின் முன் நிறுத்தாமல் விடப்போவதில்லை என்பதில் உறுதியாக இருக்கிறார். எனவே இந்த விஷயங்களை வந்து நிச்சயமாக முறையான நடவடிக்கை நம்முடைய மாநில அரசு எடுக்கும். தொடர்ந்து வந்து அண்ணாமலை வந்து நம்பிக்கை துரோகி எடப்பாடியினும், எடப்பாடி வந்து அண்ணாமலை நம்பிக்கை துரோகினும் தொடர்ந்து வார்த்தை போர் தொடர்ந்துட்டு இருக்குது. நீங்கள் எந்த எங்களை அவங்களுக்குள்ள என்ன கொடுக்கல் வாங்கல், எதை ஏமாத்தினார் நமக்கு தெரியாது. அதில் நம்ம அதை பற்றி சொல்லக்குதோ இல்லை. கூலிப்படையின் கூடாரமாக தமிழகம் மாறியுள்ளது டிடிவி தினகரன். அதாவது நம்ம அவர் வந்து அவருடைய காலகட்டங்களில் அதிகாரமே இல்லாமல், மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாமல் அவர்கள் எவ்வளவு காலம் அதிகாரத்தை தங்கள் கையில் வைத்திருந்தார்கள், எப்படி தமிழ்நாட்டு வளங்களை எல்லாம் சுருட்டினார்கள், இதெல்லாம் உலகறிஞ்ச கதை. இப்போ அவங்களால எதுவும் பண்ண முடியல. அதில் எதையாவது கூறிக்கொண்டிருக்கின்றார்கள். குற்றச்செயல்கள் நடைபெறுகிறது, நடந்து கொண்டே இருந்தது. குற்றச்செயல்களை ஒரே நேரத்தில் தீர்க்க முடியுமான முடியாது. குற்றச்செயல் நடைபெறாமல் தடுப்பதற்கான முயற்சிகளும், குற்றச்செயல் நடைபெற்ற பின் அவற்றை ஒடுக்குவதற்கான முயற்சிகளும் எப்படி ஒரு அரசு எடுக்கிறது என்பதை பார்ப்பது தான் இப்போ இருக்கக்கூடிய சூழல். தமிழ்நாட்டில் தலைவருடைய ஆட்சி வந்த பிறகு எந்த குற்றவியல் செய்தவர்களும் சட்டத்தின் பிடியில் சிக்காமல் இல்லை. அவர்களை சிக்க வைத்து முறையாக நடவடிக்கை எடுத்து வருகிறது நம்முடைய அரசு. இடைத்தேர்தல் கள நிலவரம் எப்படி இருக்குது? நிச்சயமாக திமுக வெற்றி பெறும். எத்தனை வாக்கு? ஒரு கணிசமான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறும். நீங்கள் பார்த்தீங்கன்னா, நானும் ஒரு 2 நாள் அங்கே போயிருந்தேன். சாமானிய மக்கள் மத்தியில் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் பல்வேறு திட்டங்கள் சென்றடைந்திருக்கிறது. அவர்கள் வந்து இந்த மத ரீதியான மக்களை ஒருங்கிணைத்தல், ஜாதி ரீதியாக ஒருங்கிணைத்தலை விரும்பலை. ஏன்னா பல இடங்களில் இந்த ஜாதி ரீதியாக காஸ்ட் போலரைசேஷன் அல்லது ரிலிஜியஸ் போலரைசேஷன் வந்து மக்களுடைய அமைதியான வாழ்க்கையை பாதித்து அவருடைய வளர்ச்சியை பாதிக்கிறது. இதை மக்கள் புரிந்திருக்கிறார்கள். எனவே இன்றைக்கு மக்கள் வந்து ஜாதி ரீதியாக ஒருங்கிணைப்பையும் மத ரீதியான ஒருங்கிணைப்பையும் முற்றிலுமாக தமிழக மக்கள் விரும்பவில்லை. எனவே தேர்தலில் வந்து திமுகவுக்கு நல்ல வெற்றி கிடைக்கும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.